ரிஷபராசி மிருகசீரிட நட்சத்திரம். இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 6 வருடம் நான் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுக்க. 6 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 6 + 18 24 வயசு வரைக்கும் ராகு தசை நடைமுறைக்கு வரும். இந்த தமிழ் புத்தாண்டு மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு சனியுடைய நகர்வும் சனி பார்க்கக்கூடிய இடமும் இன்னொன்று குருவுடைய நகர்வு, அது எல்லாமே சிறப்பு தான் உங்களுக்கு. இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ ராசி தான் பார்க்குறார் சனி பகவான். சனி நகரக்கூடிய இடத்துல, அப்படி இல்லைன்னா சனி பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு தசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள், இல்லைனாக்கா அந்த வீடு கொடுத்த கிரகம், அப்படி இல்லைனாக்கா லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு மாற்றத்தை இந்த ஆண்டில் பார்ப்பீங்க, இந்த தமிழ் புத்தாண்டில். ஏன்னா சித்திரை முதல் பங்குனி வரைக்கும் 2027 பங்குனி மாதம் வரைக்கும் இந்த ஆண்டில் சனியுடைய நகர்வு பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி ரேவதி, இதில் வக்கரமாவார், வக்கர நிவர்த்தி ஆவார் கிட்டத்தட்ட இந்த வருஷம். இது நல்ல பலன்களை கொடுக்குமா? சனி பகவானுடைய பார்வை படக்கூடிய இடங்களை ராசியே பார்க்குறாருன்னு வச்சிங்களா, ராசியே பார்க்குறார் 3ஆம் பார்வையாக. இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும். இப்போ தசாபுத்தி ரீதியாக பார்த்தோமானால் இப்போ படிக்கிற காலகட்டத்தில் 16 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி ராகு தசையை எடுத்துப்போம். ராகு தசை நடக்குது. ஒரு சிலருக்கு படிப்பு ரீதியாக ஒரு இடம் மாற்றங்கள், அப்படி இல்லைனாக்கா படிப்பில் ஒரு சில மாற்றங்களை இந்த ஆண்டு கொடுக்கும். படிப்பு தடைகள் இருந்துச்சுன்னா அந்த தடைகள் இருக்காது. அதாவது வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்புக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி தடையாக இருந்துச்சுன்னா அந்த தடை இருக்காது. தடை நல்லா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தடை இருக்காது. படிப்பு ரீதியாக நல்ல ஒரு உயர்வுகளை கொடுக்கும். ஏன்னா சனி பார்வதா அந்தளவுக்கு தடைகளை கொடுக்காது. உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் சரி உங்களுக்கு நல்லாவே இருக்கும். எவ்வளோதான் கஷ்டத்தை நீங்கள் அனுபவித்தாலும் சரி உங்களுக்கு படிப்பு ரீதியாக வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த காலகட்டம். குடும்பத்தில் நிறைய சுப விசேஷங்கள் நடக்கிறது, அது மாதிரிலாம் நிறைய கொடுக்கும். வீட்டில் கடன் பிரச்சனை இருக்குது அப்பா அம்மாவுக்கு அப்படின்னா அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடல்நிலை யாருக்காவது பாதிச்சிருந்தால் அதெல்லாம் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். இப்போது மருத்துவ செலவுகள் அதெல்லாம் கம்மியாக வருது. இன்னொன்று பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ 20 வயசுக்கு மேலே முதல்ல ஒரு வேலை தேடுறீங்க, புதுசாக ஒரு வேலை தேடுறீங்க. இல்லைனா வேலை ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி ராகு தசையில் முடியறதுக்காட்டியுமே வேலையை கொடுத்துரும். ஒரு நல்ல ஒரு இடமாற்றங்கள் அது மாதிரி ஏதோ ஒரு வேலை ரீதியாக உயர்வுகளை கொடுக்கும். அந்த 20 வயசு டு 24 வயசுக்குள்ளே நீங்கள் காலேஜ் படிச்சுட்டே இப்போது வேலை தேடுறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ படிப்பு முடிக்கிற டைமில் உங்களுக்கு உடனே வேலைக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் நடக்கும். ராகு தசையை பொறுத்த வரைக்கும் எப்படியும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடினா கூட இப்போ கிடைக்கும். இந்த டைம் 24 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகளை கொடுக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இந்த குரு பகவானை இருந்து தசை பண்ணிச்சுன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். முதல் 10 வருஷம் நல்லது பண்ணிடும். அப்படி இல்லை நேரடியாக இருக்கார், இப்போ ஒரு சில இடங்களில் இருக்கார் அப்படின்னாக்கா வேலை நல்லா கொடுத்துட்டு வேலையில் உயர்வுகள் இல்லாமல் பார்த்துக்கும், அதாவது வளர்ச்சிகள் இல்லாமல் பார்த்துக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா மறைமுகத்தில் இருந்துச்சுன்னா எப்படி பார்த்தாலும் இந்த குரு தசை அப்படிங்கிறது முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது நல்ல பலன்கள், பெரிய கெடுபலன்களை கொடுக்காது இந்த குரு பகவான் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த ஆண்டு இப்போ குரு உச்சமாகறார், 3ஆம் இடத்துல உச்ச வீட்டுக்கு போவார். இதெல்லாம் பரவாயில்ல. இதெல்லாம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம். இன்னொன்று வேலை வாய்ப்பில் சிறப்பான ஏற்றம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடினீங்கனாக்கா இப்போ வேலை கிடைக்கும். ஒரு சில பேருக்கு தடையாக இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் அமர்ந்த இடமோ இல்லை அந்த வீடு கொடுத்த கிரகம் சரியில்லை, அந்த வீடு கொடுத்த கிரகம் சரியில்லைன்ற பட்சத்தில் இல்லை பாவகிரக சேர்க்கையில் குரு பகவான் இருந்தால் ராகுவோடு சேர்ந்து இருந்தால் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே இருக்கும். எல்லாமே வயசோடு கிடைக்காது. வேலை வாய்ப்பு வயசோடு கிடைக்காது, திருமண வயசோடு கிடைக்காது. எல்லாமே வேலையில் கொஞ்சம் பிரச்சனை வச்சு கொஞ்சம் தள்ளி போட்டதுனாக்கா சரியான வேலை அமையல, உங்களுக்கு சரியான சம்பளம் அமையலைனாக்கா அடுத்து கல்யாணமும் லேட் ஆகும், குழந்தை பாக்கியம் லேட் ஆகும், எல்லாமே லேட் ஆகினே இருக்கும். ஏன்னா அவயோகம் செய்யக்கூடிய தசை இது. அதுக்காக அப்படியே இருந்துருமா அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் முயற்சி பண்ணணும், பெரிய முயற்சிகளை நீங்கள் போடணும். இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் கொஞ்சம் வேகமாக போகலாம், வேகமாக முயற்சி பண்ணலாம், இல்லை மேல் படிப்புக்காக முயற்சி பண்ணலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசைகள். அதனால் அதிகப்படியான முயற்சிகளை மேற்கொள்வது இந்த காலகட்டத்தில் நல்லது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்லை இங்கேருந்து வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி,
எம்ப்ளாய்கள்லாம் வந்து நல்லபடியாக போயிடும், பிரச்சனைகள் வராது. ஆனால் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். பெரிய தொழில்கள், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இந்த சைடு பிஸ்னஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கவனமாக பண்ணணும். முதலீடு போடுறது அது மட்டும் இல்லாமல் வேறு ஒருத்தர்கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது இந்த காலகட்டங்கள் நல்லது கிடையாது. புதிய புதிய தொழில் ஆரம்பித்து நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா அதில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன்னா குரு தசைக்கு தான் நம்ம சொல்லணும். கோச்சார ரீதியாக வந்து சனி நகரக்கூடிய இடம் எல்லாமே வந்து ராசிக்கு யோகாதிபதியோட நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம்லாம் பரவாயில்ல, உங்கள் ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரம். அந்த இடத்துல ஒரு சில கிரகங்கள் இல்லை, சனி பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சில கிரகங்கள், அந்த ஒரு சில கிரகங்கள் உங்கள் சுய ஜாதகத்துக்கு வந்து கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்களாக இருந்துச்சுன்னா, இல்லை புத்தி நடத்தக்கூடிய கிரகங்களாக இருந்துச்சுன்னா இப்போ ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதாவது வேலை சார்ந்து வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ அந்த ப்ராப்ளத்தை கொடுக்கக்கூடிய அந்த கிரகங்கள் இல்லை, லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னாக்கா யோக பலன்களை கொடுக்கும், ப்ரொமோஷன்லாம் கொடுக்கும். அது வந்து சனி பார்க்கக்கூடிய இடத்துல யோக கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா யோக பலன்களை கொடுக்கும். அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி தான் கொடுக்கும். எப்படி பார்த்தாலும் அது யோகத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, அதாவது யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருப்பீங்க, ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டுருப்பீங்க, இப்போ வேலையில் வெற்றி வாய்ப்புகள், அதாவது வேலை கிடைக்கிறது, அது மாதிரி முயற்சி பண்ணாமல் இருந்தாலும் ஒரு முயற்சிகளை கொடுக்கும். இல்லைனாக்கா சாதாரணமாக போகும், இந்த வேலைங்கிறது சாதாரணமாக போகும். தொழில் பண்ணிட்டுருக்கீங்கனாக்கா இப்போ செவ்வாயை பார்க்குறாருன்னு வச்சிங்களேன், செவ்வாய் இருக்குது அப்படின்னாக்கா மணி லாக்காவும் அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். சனி பார்க்கக்கூடிய இடத்துல 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை, அதாவது ரிஷபராசியில், கன்னிராசியில், உங்களுக்கு வந்து தனுசு ராசியில், இந்த 3 இடங்களில் செவ்வாய் இருந்தால் கொஞ்சம் கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த கேஸ் எல்லாம் ஒரு சில பேருக்கு வரும். அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து எல்லாத்துக்கும் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து அதுக்குண்டானது கடன் பிரச்சனை அது மாதிரி எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது, அனலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. தொழில் ரீதியாக கொஞ்சம் நீங்கள் வளர்ச்சிகளை பார்த்துங்க, உங்களுடைய முயற்சிகளை அதிகமாக போடுங்க குரு தசையில் இருக்கிறவங்க. அதனால் இந்த குரு தசை அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். தொழில், வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா சனி பகவான் வந்து 11ஆம் இடத்துல இருக்காரு, நல்லா இருக்காரு, ஓகே, எல்லாமே ஓகே. ஆனால் நல்லது நடக்கலை அப்படின்ட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு நான் சொல்கிறது இதுதான். அதே மாதிரி குரு பயிற்சி ஆகுது, எந்த ஒரு மாற்றமும் வரலன்னு நினச்சிங்கனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி சரியில்லை. 40 வயசுலேருந்து 59 வயசு வரைக்கும் சனி தசை. சனி பகவான் தசை அப்படிங்கிறது என்னென்னா முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதி தசை தான், இல்லைன்னு சொல்லலை. ஒரு சிலருக்கு வந்து இந்த சனி தசை ஆரம்பிக்கும் போதே கோச்சார ரீதியாக 6ஆம் இடத்துல போய் மறைவார் சனி. அது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். இன்னொன்று வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து மறைவு ஸ்தானங்களில் இருந்தால், இந்த ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், இல்லை லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், ராகு கேதுவோடு சேர்ந்திருந்தால் இவங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் கொடுத்துட்டே வரும். என்னதான் சனி பகவானுடைய பயிற்சி 10ஆம் இடத்துல இருந்தார், 11ஆம் இடத்துல இருந்தார், எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, நிறைய கஷ்டங்களை நான் அனுபவிச்சுட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எதுவுமே மாறலையே அப்படின்னு கூட நினைக்கலாம். அது என்ன காரணம் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் அமர்ந்த இடம் நல்ல வலுவாக இல்லாமல் இருக்கிறது. அதாவது உச்ச வக்ரம் இல்லைனாக்கா நீச வக்ரம், ராகு கேதுவோடு சேர்றது, லக்னத்துக்கு மறையிறது, ராசிக்கு மறையிறது, இது மாதிரி இருந்து தசை பண்ணிச்சுன்னா கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே வரும், இந்த ஸ்ட்ரகிளை கொடுத்துட்டே வரும். எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு வந்து நல்ல அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு முதல் 10 வருஷம் உங்களுக்கு சிறப்பு, இப்போ வரைக்கும் சிறப்பாகவே கொடுத்துட்டு வரலாம். ஆனால் 7.5 சனியில் கொஞ்சம் பார்த்துக்கணும். 7.5 சனி அப்படின்னாக்கா அந்த டைமில் வரும்போது பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனிக்கு பகை கிரகம், இந்த ராசிக்கும் பகை கிரகம். அப்போது மணி அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வேலை வாய்ப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்லபடியாக வேலை போயிட்டுருக்குனாக்கா அப்படியே ஹேண்டில் பண்ணுங்கள். தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா அப்படியே பண்ணலாம். முதலீடு இல்லைனா வருமானம் எதெல்லாம் எந்தெந்த பக்கம்லாம் வருமானம் வருது பிஸ்னஸ் ரீதியாக அது எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ வந்து கணக்கு பார்க்குறது உங்களுடைய நேரடி பார்வையில் இருந்தால் அந்த சனி பகவான் தசை அப்படிங்கிறது பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. இந்த தமிழ் புத்தாண்டில் பெரும்பாலும் வந்து சனியுடைய நகர்வுகள் உங்களுக்கு நல்லா இருக்குது, யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் நகர்றதுனால நல்ல ஒரு மாற்றங்கள் சனி பகவான் தசையில் பார்க்கலாம். திடீர் வேலை மாற்றங்கள், சுப விசேஷம் நடக்கிறது, வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டமாக இருக்குமே தவிர குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு நல்லாயிருக்கும். 60 வயசுலேருந்து 77 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் ராசிக்கு 2ஆம் அதிபதி தசை, 5ஆம் அதிபதி தசை, பூர்வ புனிஸ்தானாதிபதி தசை, நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை. இதில் வந்து புதனுக்கு வந்து நிறைய வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இதில் வந்து நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கலாம். நிறைய சுப விசேஷம் நடக்கிறது, வீட்டில் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இது மாதிரி நிறையன்னு சொல்ல முடியாது, உங்கள் வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி
இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொன்று, வாரிசுகளுக்கு வேலை கிடைக்கும், அப்படி இல்லைனாக்கா தொழில் அமையும். அது மாதிரி உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல ஒரு சிறப்பு. சொத்து பத்து ரீதியாக நிறைய பேருக்கு சனி தசையிலேயே நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ புதன் தசையில் அந்த சொத்து பிரச்சனைகள்லாம் தீரும், கடன் பிரச்சனை தீரும். யாராருக்கெல்லாம் அந்த தொழில் ரீதியாக கடன் பிரச்சனை இருக்கோ அந்த கடன் பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மணி வரல அப்படின்னாக்கா இப்போ மணி வரும். அதாவது பணம் லாக்காகி நிற்கிறது இல்லையா, அதெல்லாம் இப்போ வரக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் இந்த காலகட்டம், இந்த புதன் தசையில். இன்னொன்று, குலதெய்வம் சம்மந்தப்பட்ட பூஜை பண்ணுறது, இதெல்லாம் நிறைய அனுசரிக்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லது. நிறைய கோயில் கோலத்துக்கு போயிட்டு வர்றதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். 77 வயசுலேருந்து 84 வயசு வரைக்கும் கேது தசை. கேது இது உங்கள் சுய ஜாதகத்தில் பகை கிரக வீட்டில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குருவுடைய வீடு, அது மட்டும் இல்லாமல் சுக்கரனோட வீட்டில் இருந்தால் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த டைமுங்கிறது. செவ்வாயோட வீட்டில் இருந்தால் கூட சொத்து பத்து பிரச்சனைகள்லாம் வரும். இப்போதைக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு சனி உங்கள் ராசியை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக கன்னி ராசி. இந்த இடத்துலலாம் கேது இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை. இல்லைனா சனி பார்க்கக்கூடிய நட்சத்திரமெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரத்தில் கேது இருந்தாலோ இல்லை கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருந்தாலோ சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். மற்றபடி அந்த இடத்துல எந்த கிரகமும் இல்லை அப்படின்னாக்கா கேது பகவான் தசை அப்படிங்கிறது இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும், பயப்பட தேவையில்லை. இந்த தமிழ் புத்தாண்டு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஆண்டு. அது மட்டும் இல்லாமல் சனியுடைய நகர்வும், குருவுடைய நகர்வு, ராகு கேதுக்களுடைய நகர்வு, இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். நன்றி.